5 நிமிஷத்தில் ரெடி ஆகிற இந்த கொத்தமல்லி சட்னி 7 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் டூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இப்போ வானல் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, 3 வரமிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ அது கூட 2 தக்காளி ஆட் பண்ணி, தக்காளி வைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவை வந்து பீஸ் போட்டு வச்சுருக்கோம். அதையும் இது கூட போட்டு நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுருணுங்க. வதக்கி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வரமிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை வந்து தனியாக வதக்கி எடுத்துடலாங்க. இப்போ இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த கொத்தமல்லி தலையை வந்து இது கூட சேர்த்து நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். வந்து வதக்கி வச்சதுக்கப்புறம் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி